வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். நாம இந்த வீடியோவில் IBPS RRB PO அண்ட் கிளர்க் மெயின்ஸ் எக்ஸாமில் வரக்கூடிய கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் பேப்பரில் உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸ் 20 மார்க் அண்ட் 15 மினிட்ஸ் கொடுப்பாங்க. இந்த வீடியோவிலையும் நம்ம 40 கொஸ்டின்ஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனோட தாங்க பார்க்க போகிறோம். நாம இந்த சீரீஸில் மொத்தமாக 400 கொஸ்டினை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வீடியோவும் இதே போல் 40 கொஸ்டினாக தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதுலேயே ஸ்ட்ராட்டஜிக்கு அண்ட் கரண்ட் அஃபேர்ஸை ரெண்டையுமே பேஸ் பண்ணி வர எல்லா கம்ப்யூட்டர் அவேர்னஸையும் பார்த்துருவோங்க. நீங்க இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவை எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட பாக்குறீங்களோ அதே போல நம்ம லாஸ்டா அப்லோட் பண்ண போற 10வது வீடியோ வரைக்குமே பாருங்க. அப்பதான் நீங்க எழுத போற மெயின்ஸ் எக்ஸாம்ல வர 40 கொஸ்டினுமே உங்களுக்கு தெரிஞ்சதா இருக்கும். நீங்களும் சரியான ஆன்சர் பண்ண முடியும். அடுத்ததா எப்பயும் போலவே நம்ம அருண் அகாடமியோட டெக்னிக்கல் டீம் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காகவே எஃபர்ட் போட்டு இந்த வீடியோவும் பெஸ்டா பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது அதை கண்டிப்பா நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. நீங்க இந்த வீடியோவில் பார்க்குற கொஸ்டின்ஸை PDF டவுன்லோட் பண்ணிக்கணும்னா நம்ம அருண் அகாடமி டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோங்க. நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி PDF டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்ததா நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனல்ல பாக்குறீங்கனாலும் சரி, அல்லது ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கனாலும் சரி, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு முக்கியமான வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அதை நீங்களும் தவறாம பார்த்து அப்டேட் பண்ணிக்க முடியுங்க. அதே போல இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச பிறகு இந்த வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாகவும் சாட்டிஸ்ஃபைடாகவும் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மேலும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் இதே போல எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அடுத்த இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்க அடுத்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வீடியோ பார்க்கும்போதும் புதுசா பார்க்குறவங்களுக்கு வேண்டி இந்த இன்ட்ரோடக்ஷன் இருக்குங்க. நீங்க இந்த இன்ட்ரோடக்ஷனை தவிர்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டைமிங் கொடுத்துருக்கோம். நீங்க அந்த டைமிங்கை கிளிக் பண்ணி இந்த இன்ட்ரோவை ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க, நம்ம இன்னைக்கான கொஸ்டின்ஸை பார்க்க ஆரம்பிக்கலாங்க. வணக்கம். இந்த செஷன்ல அருண் அகாடமியோட நிபுணர் குழு தயாரித்த 40 முக்கியமான கணினி அறிவு கேள்விகளை பார்க்க போறோம். கேள்வி எண் 1 முதல் 40 வரை விளக்கங்களோட முழுமையா அலசுவோம். வரப்போற RRB PO அண்ட் கிளர்க் மெயின்ஸ் தேர்வுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. அதனால எல்லா கேள்விகளையும் விளக்கங்களையும் கவனமா கேளுங்க. சில சமயம் விளக்கங்கள்ல இருந்து கூட நேரடி கேள்விகள் வரலாம். அப்புறம் ஒரு முக்கியமான அப்டேட், ஜூலை முதல் நவம்பர் 2025 வரையிலான நடப்பு நிகழ்வுகளுக்காக 4 தனி வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரி, இப்ப நாம ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு கேள்வியையும் அதோட சரியான விடையையும் ரொம்ப எளிமையான விளக்கத்தோடையும் நிஜ வாழ்க்கை உதாரணங்களோடையும் பார்க்கலாம். இதன் மூலமா நீங்க தேர்வுல முழு நம்பிக்கையோட பதிலளிக்க முடியும்னு நம்புறோம். முதல் கேள்வியோட ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. Question 1. Which keyboard shortcut is used to copy selected text or files? அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட டெக்ஸ்ட் அல்லது ஃபைல்களை நகலெடுக்க காப்பி பண்ண எந்த கீபோர்ட் ஷார்ட்கட் பயன்படுத்தப்படுது? இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, Ctrl+C. அதாவது Ctrl+C. ஓகே, Ctrl+C. இது எப்படி வேலை செய்யுது? இது ரொம்ப நேரடியான ஒரு விஷயம். Ctrl+C ஒரு ஸ்டாண்டர்ட் கீபோர்ட் ஷார்ட்கட். நீங்க எதையாவது செலக்ட் பண்ணி இந்த 2 கீயையும் ஒன்னா அழுத்தினா அதோட ஒரு நகல் கணினியோட கிளிப் போர்ட்ல சேவ் ஆயிடும். கிளிப்போர்டுனா அது ஒரு தற்காலிக மெமரி மாதிரியா? கரெக்ட், ஒரு தற்காலிக சேமிப்பு இடம். அங்க காப்பி பண்ண டேட்டாவை நீங்க அப்புறமா Ctrl+V பயன்படுத்தி எங்க வேணும்னாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ மத்த ஆப்ஷன்ஸ் ஏன் தப்பு? நல்ல கேள்வி. Ctrl+V பேஸ்ட் பண்றதுக்கு, Ctrl+X கட் பண்றதுக்கு, அதாவது ஒரு இடத்துல இருந்து மொத்தமா எடுத்து இன்னொரு இடத்துல வைக்க, Ctrl+Z அண்டு, அதாவது கடைசியா செஞ்சதை தவிக்கிறதுக்கு. புரியுது. இதுக்கு ஒரு எக்ஸாம் டிப் இருக்கா? நிச்சயமா. காப்பியில வர்ற C ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ Ctrl+Cன்னு சுலபமா ஞாபகம் இருக்கும். சூப்பர். அடுத்த கேள்விக்கு போகலாம். கேள்வி எண் 2. What is the standard file extension for Microsoft Word documents? அதாவது நவீன வடிவத்துல மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஆவணங்களோட நிலையான ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்ன? சரியான பதில் ஆப்ஷன் டி, .docx. ஆப்ஷன் டியா? .docx. முன்னாடி .docனு தானே இருந்துச்சு? ஆமா, 2007 ஆபீஸ் பதிப்புக்கு முன்னாடி வரைக்கும் .doc தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்த நவீன ஃபார்மேட் தான் இந்த .docx. இது ஒரு XML அடிப்படையிலான ஃபார்மேட். ஓ, அதனால என்ன நன்மை? .docx ஃபைல்கள் பொதுவா பழைய .doc ஃபைல்களை விட அளவில் சின்னதா இருக்கும். இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பானதும் கூட. அது மட்டும் இல்லாம இதோட டேட்டா மீட்பு திறனும் அதிகம். சரி, அப்போ மத்த எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் இருக்கு? .txt வெறும் எழுத்துக்கள் மட்டும் உள்ள பிளெயின் டெக்ஸ்ட்.
.pds வந்து போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட், அது அப்புறம் பார்க்கலாம். .xls வந்து எக்ஸல் ஃபைல்களுக்கு. தெளிவா இருக்கு. நவீன வேர்ட் ஃபைல்னா அது .docx தான். அடுத்த கேள்விக்கு போலாம். கேள்வி எண் 3. Which port is generally used for secure web browsing? பாதுகாப்பான இணைய உலாவலுக்கு பொதுவா எந்த போர்ட் பயன்படுத்தப்படுது? இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, போர்ட் 443. போர்ட் 443. எதுக்காக இது பாதுகாப்பானதுன்னு சொல்றோம்? ஏன்னா இந்த போர்ட் வந்து HTTPS புரோட்டோகால் பயன்படுத்துது. HTTPSனா ஹைப்பர்டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் செக்யூர். இது SSL TLS என்கிரிப்ஷனை பயன்படுத்தி நம்ம டேட்டாவை பாதுகாப்பா அனுப்புது. என்கிரிப்ஷன்னா? அதாவது நீங்க அனுப்புற தகவலை ஒரு ரகசிய குறியீடா மாத்திடும். இதனால நடுவுல யாரும் அதை ஒட்டு கேட்க முடியாது. நீங்க ஆன்லைன் பேங்கிங், லாகின் பண்றதெல்லாம் இந்த போர்ட் 443 வழியா தான் நடக்குது. அப்ப போர்ட் 80 எதுக்கு? போர்ட் 80 வந்து சாதாரண பாதுகாப்பற்ற HTTP இணைப்புகளுக்கு. மத்தபடி போர்ட் 2021 வந்து FTP, அதாவது ஃபைல் டிரான்ஸ்ஃபருக்கு. போர்ட் 53 வந்து DNSக்கு. ஓகே, அப்போ தேர்வுல செக்யூர் வெப்னு கேட்டா HTTPS, அதுக்கு போர்ட் 443. இதை இணைச்சு ஞாபகம் வச்சுக்கணும். கரெக்ட். அடுத்த கேள்வி எண் 4. Which key is used to refresh a web page in most browsers? பெரும்பாலான பிரவுசர்கள்ல ஒரு வலைப்பக்கத்தை ரீஃப்ரெஷ் பண்ண எந்த கீயை அழுத்தணும்? இதை நாம அடிக்கடி பயன்படுத்துறது தான். சரியான பதில் ஆப்ஷன் சி, F5. F5. இது எல்லா பிரவுசர்லயும் ஒண்ணுதானா? ஆமா, குரோம், எட்ஜ், ஃபயர்ஃபாக்ஸ் மாதிரி எல்லா முக்கிய பிரவுசர்களையும் F5 தான் ஸ்டாண்டர்ட் ரீஃப்ரெஷ் கீ. இது அழுத்தின அந்த பக்கத்தோட லேட்டஸ்ட் வெர்ஷன் சர்வர்ல இருந்து திரும்ப லோட் ஆகும். இதுல ஹார்ட் ரீஃப்ரெஷ்னு ஒன்னு இருக்கே. ஆமா, அருமையான பாயிண்ட். சில சமயம் பிரவுசர் பழைய தகவலை கேஷ்ல இருந்து காட்டும். அதை தவிர்க்க Shift+F5 அழுத்தினா அது ஹார்ட் ரீஃப்ரெஷ் பண்ணும். அதாவது கேஷை தவிர்த்துட்டு நேரடியா சர்வர்ல இருந்து பக்கத்தை ஏத்தும். ரொம்ப உபயோகமான தகவல். சரி, அடுத்த கேள்வி எண் 5க்கு போலாம். Which RAID level stripes data across disks without parity and provides improved speed but no redundancy? எந்த RAID நிலை parity இல்லாம டிஸ்க்குகள்ல டேட்டாவை பிரிச்சு வேகத்தை அதிகரிக்குது, ஆனா தரவு பாதுகாப்பு, அதாவது redundancy கொடுக்கறது இல்ல? இது கொஞ்சம் டெக்னிக்கலான கேள்வி. சரியான பதில் ஆப்ஷன் சி, RAID 0. RAID 0னா என்ன? சிம்பிளா சொல்லுங்களேன். சொல்றேன். RAID 0ங்கிறது வேகத்தை மட்டும் குறிக்கோளா கொண்டது. உங்ககிட்ட 2 ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ஃபைலை சேவ் பண்ணும்போது RAID 0 அந்த ஃபைலை 2ஆ பிரிச்சு பாதி ஒரு டிஸ்க்லயும் மீதி பாதிய இன்னொரு டிஸ்க்லயும் ஒரே நேரத்துல எழுதும். ஓ, அப்போ எழுதுற வேகம் 2 மடங்கு அதிகமாகுமா? அதேதான், படிக்கிற வேகமும் அதிகமாகும். ஆனா இதுல ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. ஏதாவது ஒரு டிஸ்க் ஃபெயில் ஆனாலும் உங்க முழு ஃபைலும் போயிடும். ஏன்னா பாதி டேட்டா அங்கதானே இருக்கு. இதுல பேக்கப் கிடையாது. புரியுது. வேகம் மட்டும்தான் பாதுகாப்பு 0. அப்போ மத்த RAID நிலைகள்? RAID 1 வந்து மிரரிங். ஒரு டிஸ்க்ல இருக்கிறது அப்படியே இன்னொரு டிஸ்க்ல காப்பி ஆகும். இது பாதுகாப்புக்கு. RAID 5, RAID 6 எல்லாம் வேகம் மற்றும் பாதுகாப்பு ரெண்டையும் கொடுக்கும். சூப்பர். வீடியோ எடிட்டிங் மாதிரி வேலைகளுக்கு இது பயன்படும் நினைக்கிறேன். ஆமா, ஆனா அவங்க வேற இடத்துல பேக்கப் வச்சிருப்பாங்க. சரி, அடுத்த கேள்வி. கேள்வி எண் 6. Which protocol resolves domain names to IP addresses? டொமைன் பெயர்களை IP முகவரிகளா மாற்ற புரோட்டோகால் எது? இது இன்டர்நெட்டோட ஒரு அடிப்படை. சரியான பதில் பி, DNS, அதாவது டொமைன் நேம் சிஸ்டம். DNS இன்டர்நெட்டோட ஃபோன் புக்னு சொல்லுவாங்களே, அது உண்மையா? கரெக்டா சொன்னீங்க. அது ஒரு ஃபோன் புக் மாதிரி தான். நமக்கு google.comனு பெயர் தான் தெரியும். ஆனா கம்ப்யூட்டர்களுக்கு எண்கள், அதாவது IP முகவரி தான் புரியும். நாம பிரவுசர்ல google.comனு டைப் பண்ணதும் DNS தான் அந்த பேருக்குரிய IP முகவரியை கண்டுபிடிச்சு கொடுக்கும். இந்த DNS இல்லன்னா நாம எல்லா வெப்சைட்டோட IP நம்பரையும் மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கும். அது நடக்காத காரியம் இல்லையா? ஆமா, ரொம்ப கஷ்டம். சரி, மத்த புரோட்டோகால்ஸ் DHCP, FTP இதெல்லாம்? DHCP வந்து IP முகவரிகளை தானா ஒதுக்கும். FTP வந்து ஃபைல்களை பரிமாற்றம் செய்ய. ARP வந்து லோக்கல் நெட்வொர்க்ல IP-ய MAC முகவரியோட இணைக்கும். ரொம்ப தெளிவா இருக்கு. பெயர்ல இருந்து IP-க்கு மாத்துறது DNS. அடுத்த கேள்வி எண் 7. Which device is primarily an output device? பின் வருவனவற்றுள் எது முதன்மையாக ஒரு அவுட்புட் சாதனம்? இது ஒரு எளிமையான கேள்வி. சரியான பதில் டி, பிரிண்டர். பிரிண்டர் ஒரு அவுட்புட் சாதனம்னு எப்படி சொல்றோம்? ஒரு அவுட்புட் சாதனம்னா என்ன? அது கணினியில இருந்து வர்ற டேட்டாவை நமக்கு புரியற வடிவத்துல வெளியே கொடுக்கும். பிரிண்டர் வந்து கம்ப்யூட்டர்ல இருக்கிற டிஜிட்டல் டாக்குமெண்ட்டை காகிதத்துல அச்சிட்டு வெளியே கொடுக்குது. அதனால இது ஒரு அவுட்புட் சாதனம். அப்ப மத்ததெல்லாம் இன்புட் சாதனங்களா?
ஆமா, கீபோர்டு, மைக்ரோஃபோன், ஸ்கேனர், வெப்கேம் இது எல்லாமே வெளியே இருந்து தகவலை கம்ப்யூட்டருக்கு உள்ள அனுப்புது. அதனால அதெல்லாம் இன்புட் சாதனங்கள். மானிட்டர், ஸ்பீக்கர் கூட பொதுவான அவுட்புட் சாதனங்கள் தான். ஓகே, காகித வெளியீடுன்னா அது பிரிண்டர். அடுத்த கேள்வி எண் 8. Which device is used to scan a paper document into digital form? ஒரு காகித ஆவணத்தை டிஜிட்டல் வடிவத்துக்கு மாத்த எந்த சாதனம் பயன்படுது? இது போன கேள்விக்கு நேரெதிர். சரியான பதில் பி, ஸ்கேனர். அப்போ ஸ்கேனர் ஒரு இன்புட் சாதனம். கரெக்ட். ஸ்கேனர் ஒரு காகிதத்துல இருக்கிற போட்டோவையோ எழுத்துக்களையோ ஒளி மூலமா படிச்சு அதை ஒரு டிஜிட்டல் படமா மாத்தி கம்ப்யூட்டருக்கு உள்ள அனுப்புது. இதுக்கு ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணம் சொல்லுங்களேன். நாம ஆன்லைன்ல ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணும்போது நம்ம சர்டிபிகேட்ஸை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் இயற்பியல் ஆவணத்தை டிஜிட்டல் மயமாக்குறது தான் ஸ்கேனரோட வேலை. புரியுது. காகிதத்திலிருந்து டிஜிட்டல் படத்துக்கு மாத்துறது ஸ்கேனர். அடுத்த கேள்விக்கு போகலாம். கேள்வி எண் 9. Which type of memory stores the BIOS? எந்த வகை மெமரி பயோஸை சேமிக்குது? சரியான பதில் டி, ரோம், அதாவது ரீட் ஒன்லி மெமரி. ஏன் பயோஸை ராம்ல சேமிக்கிறோம்? ரேம்ல சேமிக்க கூடாதா? நல்ல கேள்வி. ரேம் ஒரு வாலடைல், அதாவது அழியும் நினைவகம். பவர் ஆஃப் ஆனா அதுல இருக்கிற டேட்டா எல்லாம் அழிஞ்சிடும். ஆனா பயோஸ்ங்கிறது கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்ணி விடுற ஒரு முக்கியமான நிரல். அது நிரந்தரமா இருக்கணும். ஓ, அதனாலதான் அதை அழியாத நினைவகத்துல வைக்கிறோமா? ஆமா, ராம் நான் வாலடைல், அதாவது அழியாத நினைவகம். நீங்க கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணாலும் அதுல இருக்கிற பயோஸ் நிரல் அப்படியே இருக்கும். அதனாலதான் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணின உடனே அது சரியா பூட் ஆகுது. அப்போ தேர்வுல பயோஸ்னு கேட்டாலே அது ராம் தான். நிச்சயமா. அடுத்த கேள்வி எண் 10. Which protocol is used to automatically assign IP addresses to devices in a network? ஒரு நெட்வொர்க்ல இருக்கிற சாதனங்களுக்கு ஐபி முகவரிகளை தானா ஒதுக்க எந்த புரோட்டோகால் பயன்படுது? இதுவும் ஒரு முக்கியமான நெட்வொர்க்கிங் புரோட்டோகால். சரியான பதில் சி, DHCP. DHCPனா டைனாமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் புரோட்டோகால். இதோட வேலை ஒரு நெட்வொர்க்ல இணையிற ஒவ்வொரு டிவைஸுக்கும் தானியங்கியா ஒரு ஐபி அட்ரஸ ஒதுக்குறது தான். இது எப்படி நடக்குது? நீங்க உங்க போன்ல வைஃபை ஆன் பண்ணதும் உங்க போன் நெட்வொர்க்ல எனக்கு ஒரு ஐபி அட்ரஸ் வேணும்னு கேட்கும். DHCP சர்வர் உடனே ஒரு காலி ஐபி அட்ரஸ் எடுத்து உங்க போனுக்கு ஒதுக்கிடும். இது டோராங்கிற ஒரு செயல்முறை வழியா நடக்கும். டிஸ்கவர், ஆஃபர், ரிக்வெஸ்ட், அக்னாலெட்ஜ். இதனால நிர்வாகிக்கு வேலை சுலபமாகிடும் இல்லையா? ஆமா, இல்லனா ஒவ்வொரு டிவைஸுக்கும் அவங்க கையால ஐபி அட்ரஸ் செட் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டம். அப்போ ஆட்டோமேட்டிக் ஐபினாலே அது DHCP தான். சரி, அடுத்த கேள்வி எண் 11. Which protocol automatically assigns IP addresses to devices on a network? இந்த கேள்வி போன கேள்வி மாதிரியே தான் இருக்கு. இது DHCPயோட முக்கியத்துவத்தை திரும்பவும் வலியுறுத்துது. சரியான பதில் பி, DHCP. ஓகே, அப்போ தானியங்கி ஐபி ஒதுக்கீடுனா அது DHCP. அடுத்த கேள்விக்கு போகலாம். கேள்வி எண் 12. Which TCP feature ensures reliable ordered delivery of packets? TCPயோட எந்த அம்சம் பாக்கெட்களோட நம்பகமான வரிசைப்படுத்தப்பட்ட விநியோகத்தை உறுதி செய்யுது? சரியான பதில் சி, ஃப்ளோ கண்ட்ரோல் அண்ட் ACKs, அதாவது ஃப்ளோ கண்ட்ரோல் மற்றும் அக்னாலெட்ஜ்மெண்ட்ஸ். ACKனா என்ன? ACKனா அக்னாலெட்ஜ்மெண்ட், அதாவது ஒப்புதல். TCP ஒரு டேட்டா பேக்கெட் அனுப்பும்போது அது சரியான இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சுன்னு ஒரு ஒப்புதல் சீட்டு வரும் வரைக்கும் காத்திருக்கும். ஒருவேளை அந்த ஒப்புதல் வரலன்னா பேக்கெட் தொலைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். TCP உடனே அந்த பேக்கெட்டை திரும்ப அனுப்பும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பேக்கெட்டுக்கு ஒரு வரிசை எண் இருக்கும். இதனால எல்லா பேக்கெட்களும் சரியான வரிசையில ஒன்னு சேர்க்கப்படும். இததான் TCPயே ரொம்ப நம்பகமானதா மாத்துது. சூப்பர். ACKs பிளஸ் சீக்வென்சிங் தான் TCPயோட நம்பகத்தன்மைக்கு காரணம். அடுத்த கேள்வி எண் 13. Which software is primarily used for making spreadsheets? விரிதாள்களை, அதாவது ஸ்ப்ரெட்ஷீட்களை உருவாக்க முதன்மையா பயன்படுத்தப்படுற மென்பொருள் எது? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். சரியான பதில் சி, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். எக்ஸல் எதுக்கெல்லாம் பயன்படுது? எக்ஸல் வரிசைகள் மற்றும் நெடுவரிசைகள் கொண்ட ஒரு டிஜிட்டல் தாள். அதுல டேட்டாவை ஒழுங்கமைக்கலாம், ஃபார்முலாக்களை பயன்படுத்தி பெரிய கணக்கீடுகளை செய்யலாம், சார்ட்ஸ், கிராஃப்ஸ் உருவாக்கலாம். முக்கியமா நிதிநிலை அறிக்கைகள், பட்ஜெட் தயாரிக்க இது ரொம்ப உதவும். அப்போ மத்த சாஃப்ட்வேர்? வேர்டு டாக்குமெண்ட் டைப் பண்ணா, பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் செய்ய, போட்டோஷாப் படங்களை திருத்த. ஆனா ஸ்ப்ரெட்ஷீட்னாலே அது எக்ஸல் தான். சரி, அடுத்த கேள்வி எண் 14. What does URL stand for? URLோட விரிவாக்கம் என்ன? சரியான பதில் ஏ, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர்.
யூஆர்எல்னா என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். யூஆர்எல்ங்கிறது இன்டர்நெட்ல இருக்கிற ஒரு வளத்தோட முகவரி. அது ஒரு வெப்பேஜா இருக்கலாம், ஒரு படமா இருக்கலாம், இல்ல ஒரு ஃபைலா கூட இருக்கலாம். ஒரு வீட்டுக்கு எப்படி முகவரி இருக்கோ அதே மாதிரி இன்டர்நெட்ல ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு யூஆர்எல் இருக்கு. அதுல என்னென்ன பாகங்கள் இருக்கும்? அதுல புரோட்டோகால், அதாவது HTTP அல்லது HTTPS, அப்புறம் டொமைன் பேர், அப்புறம் அந்த வெப்சைட்ல இருக்கிற ஃபைலோட பாதை, இதெல்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு http://example.com/page சொல்றது ஒரு முழுமையான யூஆர்எல். ஓகே, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். அடுத்த கேள்வி N15. Which type of malware locks files and demands payment for unlock? எந்த வகை malware நம்ம ஃபைல்களை பூட்டிட்டு அதை திறக்க பணம் கேட்கும்? இது இப்போ ரொம்ப பரவலா இருக்கிற ஒரு சைபர் தாக்குதல். சரியான பதில் சி, ransomware. ransomware. பேர்லயே ransom, அதாவது மீட்பு பணம்னு இருக்கு. ஆமா, இந்த malware உங்க கம்ப்யூட்டருக்குள்ள நுழைஞ்சு உங்க போட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ் மாதிரி முக்கியமான ஃபைல்களை எல்லாம் என்கிரிப்ட் பண்ணிடும், அதாவது பூட்டிடும். அப்புறம் அதை நம்மளால திறக்க முடியாதா? முடியாது. அதை திறக்கிறதுக்கான திறவுகோல், அதாவது டீக்ரிப்ஷன் கீ அவங்க கிட்ட தான் இருக்கும். அந்த கீ வேணும்னா நீங்க பணம் கட்டணும்னு மிரட்டுவாங்க. இது ஒரு டிஜிட்டல் கடத்தல் மாதிரி. WannaCryங்கிற ransomware உலக அளவுல பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. கேட்கவே பயமா இருக்கு. என்கிரிப்ட் பண்ணி பணம் கேட்டா அது ransomware. சரி, அடுத்த கேள்வி N16. What is the main purpose of a device driver? டிவைஸ் டிரைவரோட முக்கிய நோக்கம் என்ன? சரியான பதில் சி, டு எனேபிள் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன். அதாவது வன்பொருளுக்கும் மென்பொருளுக்கும் இடையிலான தொடர்பை செயல்படுத்துறது. இது ஒரு மொழிபெயர்ப்பாளர் மாதிரின்னு சொல்லலாமா? அருமையா சொன்னீங்க. டிவைஸ் டிரைவர் ஒரு மொழிபெயர்ப்பாளர் தான். ஆபரேட்டிங் சிஸ்டம் பேசுற மொழி வேற, பிரிண்டர் இல்லனா கிராபிக்ஸ் கார்டு மாதிரி வன்பொருள் பேசுற மொழி வேற. ஓ, இந்த டிரைவர் தான் ஆபரேட்டிங் சிஸ்டம் கொடுக்கிற கட்டளைகளை அந்தந்த ஹார்ட்வேருக்கு புரியுற மாதிரி மொழியாக்கம் செஞ்சு கொடுக்கும். டிரைவர் இல்லனா ஓஎஸ்ஆல அந்த ஹார்ட்வேரை பயன்படுத்தவே முடியாது. அதனாலதான் புதுசா ஒரு பிரிண்டர் இன்ஸ்டால் பண்ணும்போது டிரைவர் இன்ஸ்டால் பண்றோம். அதேதான், டிரைவர்னா வன்பொருள் மொழிபெயர்ப்பாளர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி N17. Which protocol is connectionless and suitable for real-time applications like streaming? இணைப்பு இல்லாத மற்றும் ஸ்ட்ரீமிங் போன்ற நிகழ்நேர பயன்பாடுகளுக்கு ஏற்ற புரோட்டோகால் எது? இதுக்கு சரியான பதில் சி, UDP, அதாவது யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால். இது ஏன் ஸ்ட்ரீமிங்குக்கு ஏற்றது? ஏன்னா UDP ரொம்ப வேகமானது. இது TCP மாதிரி இணைப்பு ஏற்படுத்துறதுக்கோ இல்ல ஒப்புதல் சீட்டுக்கோ காத்திருக்காது. டேட்டாவை பாக்கெட்டுகளா வேக வேகமா அமைச்சுட்டே இருக்கும். அப்போ இதுல டேட்டா லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? ஆமா, வாய்ப்பு இருக்கு. ஆனா வீடியோ ஸ்ட்ரீமிங், ஆன்லைன் கேம்ஸ், வீடியோ கால்ஸ் மாதிரி விஷயங்கள்ல சின்னதா டேட்டா லாஸ் ஆனா கூட பரவாயில்ல. ஆனா தாமதம் இருக்கக்கூடாது, வேகம் தான் முக்கியம். அதனாலதான் அங்க UDP பயன்படுத்துறோம். புரியுது. இணைப்பு இல்லாத குறைந்த தாமதம்னா அது UDP. அடுத்த கேள்வி N18. Which port number is the default for HTTPS? HTTPS-க்கான இயல்பு நிலை போர்ட் எண் எது? இந்த கேள்வி நாம ஏற்கனவே விவாதிச்ச ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துது. சரியான பதில் டி, 443. ஆமா, நாம ஏற்கனவே பாதுகாப்பான இணைய உலாவல் பத்தி பேசும்போது இத பார்த்தோம். கரெக்ட். HTTPS, அதாவது பாதுகாப்பான என்கிரிப்ட் செய்யப்பட்ட வலைப்போக்குவரத்து TCP போர்ட் 443ல தான் நடக்கும். இது அயனாவால ஒதுக்கப்பட்ட நிலையான போர்ட். மத்த போர்ட் நம்பர்களை ஒரு தடவை ஞாபகப்படுத்த முடியுமா? கண்டிப்பா. 80 வந்து பாதுகாப்பற்ற HTTP-க்கு, 21 வந்து FTP-க்கு, 23 வந்து டெல்நெட்க்கு, 110 வந்து POP3, அதாவது இமெயில் ரிசீவ் பண்றதுக்கு. சூப்பர். பாதுகாப்பான வலைனா போர்ட் 443. அடுத்த கேள்வி N19. Which keyboard shortcut is used to undo the last action? கடைசி செயல் தவிர்க்க, அதாவது undo செய்ய எந்த கீபோர்ட் ஷார்ட்கட் பயன்படுது? இதுவும் நாம அடிக்கடி பயன்படுத்துற ஒரு காப்பாத்துற ஷார்ட்கட். சரியான பதில் பி, Ctrl+Z. நம்ம தப்பா ஏதாவது அழிச்சிட்டா இது ரொம்ப உதவியா இருக்கும். ஆமா, நீங்க ஒரு வார்த்தையை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உடனே Ctrl+Z அழுத்தினா அது திரும்பி வந்துரும். இது ஒரு டைம் மெஷின் மாதிரி ஒரு படி முன்னாடி போக உதவும். இதுக்கு எதிர் செயல்பாடு, அதாவது ரீடூ பண்றதுக்கு Ctrl+Y பயன்படுத்தணும். Ctrl+X கட் பண்றதுக்கு, Ctrl+P பிரிண்ட் பண்றதுக்கு. இதெல்லாம் அடிப்படையான ஷார்ட்கட்ஸ். சரி, கேள்வி எண் 20. Which file format is commonly used for documents that should not be edited and preserve layout?
திருத்தப்படக்கூடாத மற்றும் தளவமைப்பை அதாவது லேஅவுட்டை பாதுகாக்க வேண்டிய ஆவணங்களுக்கு பொதுவா எந்த கோப்பு வடிவம் பயன்படுது? இதுக்கு சரியான பதில் C.PDF. பிடிஎஃப்னா போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட். இதோட பெரிய பிளஸ் பாயிண்டே இதுதான். நீங்க ஒரு டாக்குமெண்ட்டை பிடிஎஃபா மாத்திட்டா அதை யாரு எந்த கம்ப்யூட்டர்ல எந்த ஆபரேட்டிங் சிஸ்டம்ல ஓபன் பண்ணாலும் அதோட லேஅவுட், ஃபாண்ட்ஸ், படங்கள் எதுவுமே மாறாது. அதோட இத சுலபமா எடிட் பண்ணவும் முடியாது இல்லையா? ஆமா, அதனாலதான் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள், இன்வாய்ஸ்கள், ஃபார்ம்ஸ் இதெல்லாம் பிடிஎஃப் வடிவத்துல அனுப்புறாங்க. படிக்கிறதுக்கும் பிரிண்ட் எடுக்கிறதுக்கும் இதுதான் சிறந்த வடிவம். அப்போ லேஅவுட்டை பாதுகாக்கணும், எடிட் பண்ணக்கூடாதுன்னா அது பிடிஎஃப். ரொம்ப அருமை. Question 21. Which protocol automatically translates domain names to IP addresses? அதாவது டொமைன் பெயர்களை ஐபி முகவரிகளாக தானாக மொழிபெயர்க்கும் நெறிமுறை எது? இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, DNS. ஆமா, டிஎன்எஸ். DNSனா டொமைன் நேம் சிஸ்டம். சொல்லப்போனா இது இன்டர்நெட்டோட ஒரு ஃபோன் புக் மாதிரி இல்லையா? கரெக்ட். ரொம்ப சரியான உதாரணம். இப்போ நமக்கு google.comனு தெரியும், ஆனா கம்ப்யூட்டருக்கு அந்த பெயர் புரியாது. அதுக்கு நம்பர் அதாவது ஐபி முகவரி தான் புரியும். ஓஹோ. இந்த டிஎன்எஸ் தான் google.comங்கிற பேரை 172.217.166.78 மாதிரி ஒரு ஐபி முகவரியா மாத்தி கொடுக்குது. அப்போதான் நம்ம ப்ரௌசரால சரியான சர்வரோட பேச முடியும். அப்போ மத்த ஆப்ஷன்ஸ் FTP, DHCP இதெல்லாம் அதெல்லாம் வேற வேற வேலைகள் செய்யுது. FTP வந்து ஃபைல் பரிமாற்றத்துக்கு, DHCP வந்து நம்ம டிவைஸ்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஐபி முகவரி கொடுக்கும். SMTP இமெயில் அனுப்ப பயன்படுது. சரி, அப்போ தேர்வுல பேரை எண்ணாக மாற்றுதல்னு கேட்டா கண்ணை மூடிட்டு DNSன்னு சொல்லிடலாம். நிச்சயமா. அடுத்த கேள்விக்கு போகலாம். Question 22. Which component stores frequently accessed data to speed up CPU operations? CPU செயல்பாடுகளை வேகப்படுத்த அடிக்கடி அணுகப்படும் தரவுகளை சேமிக்கும் கூறு எது? இதுக்கு பதில் ஆப்ஷன் பி, கேஷ். ஆமா, கேஷ். கேஷ் மெமரிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப வேகமான நினைவகம். சிபியூக்கு பக்கத்திலே இருக்கும் இல்லையா? ஆமா, CPU ஒரு வேலையை செய்யும்போது அதுக்கு தேவையான டேட்டாவை மெதுவா வேலை செய்யற ரேம்ல இருந்து ஒவ்வொரு தடவையும் தேடினா ரொம்ப நேரம் ஆகும். இது நம்ம சமையலறை மாதிரி தான். அடிக்கடி தேவைப்படுற உப்பு, மிளகாய் தூள் எல்லாம் ஸ்டோர் ரூம்ல வைக்காம அடுப்புக்கு பக்கத்திலே வச்சுப்போம்ல. அதேதான் மிகச்சரியான உதாரணம். அந்த ஸ்டோர் ரூம் தான் ரேம், கைக்கு பக்கத்துல இருக்கிற டப்பா தான் கேட்ச். CPU முதல்ல கேட்ச்ல தான் தேடும். அங்க கிடைச்சிட்டா ரேம் வரைக்கும் போக வேண்டிய வேலையே இல்ல. இதனால சிஸ்டத்தோட வேகம் அம்சம் அதிகரிக்குது. ஆமா, லொகாலிட்டி ஆஃப் ரெஃபரன்ஸ்ங்கிற தத்துவத்தின் அடிப்படையில தான் இது வேலை செய்யுது. சரி, அடுத்த கேள்வி. Question 23. Which of the following is a public key asymmetric encryption algorithm? பின்வருவனவற்றில் எது பொது சாவி அதாவது சீரற்ற குறியாக்க அல்காரிதம்? இதுக்கு பதில் சி, RSA. RSA. இது வந்து அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் வகையை சேர்ந்தது. அசிமெட்ரிக்னா ரெண்டு சாவி இருக்குன்னு அர்த்தமா? ஆமா, ஒன்னு பப்ளிக் கீ அதாவது பொது சாவி, இன்னொன்னு பிரைவேட் கீ அதாவது தனிப்பட்ட சாவி. பொது சாவிய நீங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஓகே. அவங்க அதை வச்சு ஒரு தகவலை பூட்டி உங்களுக்கு அனுப்புவாங்க. ஆனா அந்த பூட்டை உங்க கிட்ட மட்டும் இருக்கிற அந்த தனிப்பட்ட சாவியால மட்டும்தான் திறக்க முடியும். இது ரொம்ப பாதுகாப்பானது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா நம்ம வீட்டு லெட்டர் பாக்ஸ். நம்ம வீட்டு முகவரி தான் பப்ளிக் கீ. யார் வேணாலும் லெட்டர் போடலாம். ஆனா அந்த பாக்ஸோட சாவி அதாவது பிரைவேட் கீ நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கும். அருமையான விளக்கம். மத்த ஆப்ஷன்ஸ் AES, DES எல்லாம் சிமெட்ரிக், அதாவது பூட்டமும் திறக்கவும் ஒரே சாவி தான். சரி, அடுத்த கேள்வி. Question 24. Which hashing function produces a fixed size digest and is commonly used for integrity checks? இதுல ஒரு குறிப்பும் இருக்கு. Not secure for modern cryptographic use. ஆமா, எந்த ஹேஷிங் செயல்பாடு ஒரு நிலையான அளவிலான டைஜஸ்டை உருவாக்குகிறது மற்றும் ஒருமைப்பாடு சோதனைகளுக்கு பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது? பதில் ஆப்ஷன் பி, MD5. MD5 இது வந்து ஒரு ஃபைலுக்கு ஒரு டிஜிட்டல் கைரேகை மாதிரி உருவாக்குற ஒரு முறை. ஃபைல் எவ்வளோ பெருசா இருந்தாலும் அந்த கைரேகை அதாவது டைஜஸ்ட் 128 பிட் அளவுல தான் இருக்கும். அப்போ ஃபைல்ல ஒரு சின்ன மாற்றம் நடந்தா கூட அந்த கைரேகை மொத்தமா மாறிடும். இதை வச்சு நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் ஒரிஜினலா இல்ல நடுவுல யாராவது மாத்திட்டாங்களான்னு சரி பார்க்கலாம். ஆனா கேள்வியிலேயே இது இப்போ பாதுகாப்பானது இல்லைன்னு சொல்லியிருக்கே. ஆமா, ஏன்னா இப்போ MD5ல கொலிஷன்ஸ்னு ஒரு சிக்கல் இருக்கு. அதாவது 2 அலகலகு ஃபைல்களுக்கு ஒரே கைரேகையை உருவாக்க முடியும். அதனால இப்ப பாதுகாப்புக்கு SHA-256 மாதிரி வலிமையான ஹேஷ்களை பயன்படுத்துறாங்க. புரிஞ்சது. அடுத்த கேள்வி. Question 25. Which program is a web browser? எந்த நிரல் ஒரு வலை உலாவி? இது ரொம்ப எளிமையான கேள்வி. பதில் பி, Google Chrome. ஆமா, Google Chrome பிரவுசர் தான். இன்டர்நெட்ல இருக்கிற வெப் பக்கங்களை நமக்கு காட்டுற ஒரு சாஃப்ட்வேர். மைக்ரோசாஃப்ட் வேர்ட் வந்து டாக்குமெண்ட் எடிட்டர்.
அடோப் ரீடர் PDF படிக்க, VLC வீடியோ பார்க்க. கரெக்ட். அதெல்லாம் பயன்பாட்டு மென்பொருள்கள். அடுத்த கேள்விக்கு போகலாம். Question 26. What is usually the color and style for a standard clickable hyperlink in web pages? வலைப்பக்கங்களில் கிளிக் செய்யக்கூடிய ஒரு நிலையான ஹைப்பர் லிங்கின் நிறம் மற்றும் நடை பொதுவாக என்னவாக இருக்கும்? இதுக்கு உலக அளவுல ஒரு டிஃபால்ட் ஸ்டைல் இருக்கு. பதில் C, blue and underlined. ஆமா, நீலம் மற்றும் அடிக்கோடிட்டது. ஒரு சாதாரண உரைக்கும் ஒரு இணைப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை இதுதான் எளிதா புரிய வைக்குது. இப்போ CSS வச்சு என்ன கலர் வேணும்னாலும் மாத்திக்கலாம். ஆனாலும் இந்த நீல நிறம், அடிக்கோடு போட்ட ஸ்டைல் பார்த்த உடனே இது ஒரு லிங்க்னு தெரிஞ்சிடும். சரிதான். அடுத்த கேள்வி. Question 27. Which keyboard shortcut is used to open Task Manager quickly in Windows? விண்டோஸில் டாஸ்க் மேனேஜரை விரைவாக திறக்க எந்த விசைப்பலகை குறுக்கு வழி பயன்படுத்தப்படுகிறது? நிறைய பேர் பயன்படுத்துறது Ctrl+Alt+Del. ஆனா அது நேரடி வழி இல்ல. வேகமான வழி வந்து ஆப்ஷன் A, Ctrl+Shift+S. ஆமா, இதுதான் டாஸ்க் மேனேஜரை நேரடியா திறக்கும். ஒரு ப்ரோக்ராம் நாட் ரெஸ்பாண்டிங்னு முடங்கி போச்சுன்னா இதை வச்சு உடனடியா அந்த ப்ரோக்ராமை மூடலாம். இது ரொம்ப பயனுள்ள ஷார்ட்கட். அடுத்த கேள்விக்கு போலாம். Question 28. What is the purpose of a file system? ஒரு கோப்பு அமைப்பின் நோக்கம் என்ன? பதில் வந்து C. To manage how data is stored and retrieved. அதாவது தரவு எவ்வாறு சேமிக்கப்படுகிறது மற்றும் மீட்டெடுக்கப்படுகிறது என்பதை நிர்வகிக்க. ஆமா, ஃபைல் சிஸ்டம் இல்லாம நம்ம ஹார்ட் டிஸ்க் ஒரு பெரிய காலி இடம் மாதிரி தான். அதுல எதையும் ஒழுங்கா வைக்க முடியாது. அப்போ ஃபைல் சிஸ்டம் தான் கோப்புகளுக்கு பேர் கொடுக்கிறது, அதை எங்க சேமிக்கணும், எப்படி திரும்ப எடுக்கணும்னு எல்லாத்தையும் நிர்வகிக்குது. கரெக்டா சொன்னீங்க. விண்டோஸ்ல NTFS, பென்டிரைவ்ல FAT32, லினக்ஸ்ல ext4னு பல வகை ஃபைல் சிஸ்டம் இருக்கு. அடுத்த கேள்வி. Question 29. Which database concept ensures that a transaction is atomic, consistent, isolated and durable? எந்த தரவுத்தள கருத்து ஒரு பரிவர்த்தனை அணுத்தன்மை, சீரானது, தனிமைப்படுத்தப்பட்டது மற்றும் நீடித்தது என்பதை உறுதி செய்கிறது? இந்த 4 வார்த்தைகளோட முதல் எழுத்தை எடுத்தாலே பதில் கிடைச்சிடும். பதில் BACID. ஆமா, ACDs. இது டேட்டாபேஸ் பரிவர்த்தனைகளோட 4 முக்கிய பண்புகள். A for atomicity. அதாவது ஒரு பரிவர்த்தனை ஒன்னு முழுசா நடக்கணும், இல்லனா நடக்கவே கூடாது. பேங்க் டிரான்ஸ்ஃபர் மாதிரி. கரெக்ட். C for consistency. டேட்டாபேஸ் எப்பவும் சரியான நிலையில இருக்கணும். I for isolation. ஒரே நேரத்துல பல பரிவர்த்தனைகள் நடந்தாலும் ஒண்ணுக்கொன்னு தொந்தரவு செய்யக்கூடாது. கடைசிலா D for durability. ஒரு பரிவர்த்தனை முடிஞ்சா அது நிரந்தரம். கரண்ட் போனாலும் அந்த டேட்டா அழியக்கூடாது. சரியா சொன்னீங்க. இதுதான் ரிலேஷனல் டேட்டாபேஸ்களோட அடிப்படை. அடுத்த கேள்வி. Question 30. Which database index type is typically used to speed up range queries and ordered traversals? வரம்பு வினவல்கள் மற்றும் வரிசைப்படுத்தப்பட்ட பயணங்களை வேகப்படுத்த பொதுவாக எந்த தரவுத்தள குறியீட்டு வகை பயன்படுத்தப்படுகிறது? இதுக்கு பதில் C, B-tree index. ஆமா, B-tree index. இது வந்து டேட்டாவை ஒரு மரம் மாதிரி வரிசைப்படுத்தப்பட்ட முறையில சேமிச்சு வைக்கும். இதனால ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குள்ள இருக்கிற டேட்டாவை வேகமா தேட முடியுமா? ஆமா, உதாரணமா ஒரு குறிப்பிட்ட 2 தேதிக்கு நடுவுல நடந்த எல்லா விற்பனையையும் கண்டுபிடிக்கணும்னா B-tree index இருந்தா அந்த வினவல் ரொம்ப வேகமா நடக்கும். ஓகே, ஹேஷ் இண்டெக்ஸ் மாதிரி மத்ததெல்லாம்? ஹேஷ் இண்டெக்ஸ் வந்து ஒரு சரியான பொருத்தத்தை எக்ஸாக்ட் மேட்ச் தேடுறதுக்கு சிறந்தது. ஆனா ரேஞ்ச் queriesக்கு B-tree தான் சரி. புரிஞ்சது. அடுத்த கேள்வி. Question 31. Which of the following is not an operating system? பின்வருவனவற்றில் எது ஒரு இயக்க முறைமை அல்ல? ரொம்ப நேரடியான கேள்வி. பதில் D. மைக்ரோசாஃப்ட் வேர்ட். ஆமா, மைக்ரோசாஃப்ட் வேர்ட் வந்து ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், அதாவது பயன்பாட்டு மென்பொருள். விண்டோஸ், லினக்ஸ், மேக்ஓஎஸ் இதெல்லாம் தான் இயக்க முறைமைகள். சரியா சொன்னீங்க. OS இல்லாம ஒரு அப்ளிகேஷனும் வேலை செய்யாது. அடுத்த கேள்வி. Question 32. Which mobile operating system is developed by Google? கூகுளால் உருவாக்கப்பட்ட மொபைல் இயக்க முறைமை எது? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பதில் தான். ஆப்ஷன் B, Android. ஆண்ட்ராய்டு. iOS வந்து ஆப்பிளோடது. ஆண்ட்ராய்டு வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் அடிப்படையிலானதுங்கிறது ஒரு கூடுதல் தகவல். அதனால தான் நிறைய கம்பெனிகள் அதை பயன்படுத்துறாங்க. சரி, அடுத்த கேள்விக்கு போலாமா? Question 33. What does spam mean in email context? மின்னஞ்சல் சூழலில் ஸ்பாம் என்பதன் அர்த்தம் என்ன? பதில் வந்து ஆப்ஷன் B, unsolicited or junk email. கோரப்படாத அல்லது குப்பை மின்னஞ்சல். நம்ம அனுமதி இல்லாம மொத்தமா அனுப்பப்படுற விளம்பர மெயில், தேவையில்லாத மெயில் எல்லாமே ஸ்பாம் தான். ஆமா, இதுல சில சமயம் வைரஸ் அல்லது ஃபிஷிங் தாக்குதல்கள் கூட இருக்கலாம். அதனால ஸ்பாம் மெயில்களை கவனமா கையாளணும். ரொம்ப சரி. அடுத்த கேள்வி. Question 34.
which memory unit is the smallest? எந்த நினைவக அலகு மிகச் சிறியது? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ்ல மிகச்சிறியது ஆப்ஷன் டி, பைட். ஒரு பைட்னா 8 பிட்கள். ஒரு எழுத்தை சேமிக்க பொதுவா ஒரு பைட் தேவைப்படும். ஆமா, இதுக்கு மேலதான் கிலோபைட், கேபி, மெகாபைட், எம்பி, ஜிகாபைட், ஜிபின்னு எல்லாம் வரும். சரி, அடுத்த கேள்வி. Question 35. What is the function of a heat sink in computers? கணினிகளில் வெப்ப உறிஞ்சியின் அதாவது ஹீட் சிங்கின் செயல்பாடு என்ன? பதில் ரொம்ப நேரடியானது. பி, கூல் டவுன் CPU or GPU. CPU அல்லது GPUவை குளிர்விக்க. ஆமா, CPU வேலை செய்யும் போது ரொம்ப சூடாகும். அந்த வெப்பத்தை வெளியேத்தலைன்னா CPU பாடாய் போயிடும். மேல ஒரு சின்ன ஃபேனும் இருக்கும். கரெக்ட். இது கணினியோட ஒரு ஏர் கண்டிஷனர் மாதிரி. அடுத்த கேள்வி. Question 36. Which attack injects malicious SQL into input fields to manipulate a database? ஒரு தரவுத்தளத்தை கையாள உள்ளீட்டு புலங்களில் தீங்கிழைக்கும் SQL-ஐ செலுத்தும் தாக்குதல் எது? இதோட பேர்லயே பதில் இருக்கு. C. SQL injection. ஆமா, SQL இன்ஜெக்ஷன். தாக்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வெப்சைட்ல இருக்கிற யூசர் நேம் பாஸ்வேர்ட் பாக்ஸ்ல அவங்களுடைய யூசர் நேம்க்கு பதிலா ஒரு SQL கட்டளையை டைப் பண்ணுவாங்க. கேட்கவே பயங்கரமா இருக்கே. ஆமா, அந்த வெப்சைட் சரியா பாதுகாக்கப்படலைன்னா அந்த கட்டளை நேர டேட்டாபேஸ்ல வேலை செஞ்சு முக்கியமான தகவல்களை திருடவோ அல்லது அழிக்கவோ முடியும். இதுல இருந்து பாதுகாக்க டெவலப்பர்ஸ் ரொம்ப கவனமா இருக்கணும். கண்டிப்பா. அடுத்த கேள்வி. Question 37. Which NoSQL model stores data as key value pairs and is ideal for simple lookup scenarios? எந்த NoSQL மாடல் தரவை கீ வேல்யூ ஜோடிகளாக சேமிக்கிறது மற்றும் எளிய தேடல் சூழ்நிலைகளுக்கு ஏற்றது? இதுவும் பேர்லயே பதில் இருக்கு. C. Key value store. ஆமா, கீ வேல்யூ ஸ்டோர். இது ஒரு டிக்ஷனரி மாதிரி. ஒவ்வொரு தனித்துவமான கீக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். ஒரு கீயை வச்சு ரொம்ப வேகமா அதோட மதிப்பை எடுத்துடலாம். Redis, Memcached மாதிரி சாஃப்ட்வேர் எல்லாம் இதுக்கு உதாரணமா? அதேதான். கேச்சிங் பண்றதுக்கு இதை அதிகமா பயன்படுத்துவாங்க. அடுத்த கேள்வி. Question 38. Which key do you press to create a new paragraph or start a new line in most text editors? பெரும்பாலான டெக்ஸ்ட் எடிட்டர்களில் ஒரு புதிய பத்தியை உருவாக்க அல்லது ஒரு புதிய வரியை தொடங்க நீங்கள் எந்த விசையை அழுத்துகிறீர்கள்? இதுக்கு பதில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச C. Enter. ஆமா, என்டர் கீ. ரொம்ப அடிப்படையான கேள்வி. அடுத்தது. Question 39. What is the default file extension for modern Microsoft Excel workbooks? நவீன மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஒர்க் புக்குகளுக்கான இயல்புநிலை கோப்பு நீட்டிப்பு என்ன? இதுக்கு பதில் ஆப்ஷன் A. .xlsx. ஆமா, ஆபீஸ் 2007க்கு முன்னாடி .xls-னு இருந்துச்சு. இப்போ வர்றது எல்லாமே .xls தான். அதே மாதிரி வேர்டுக்கு .docx, பவர் பாயிண்ட்டுக்கு .pptx. கரெக்ட். சரி, நம்மளோட கடைசி கேள்விக்கு வந்தாச்சு. Question 40. What is the role of a scheduler in an operating system? ஒரு இயக்க முறையில் ஒரு ஷெட்யூலரின் பங்கு என்ன? பதில் ஆப்ஷன் B. manages CPU task allocation. ஆமா, CPU பண ஒதுக்கீட்டை நிர்வகிக்கிறது. நம்ம ஒரே நேரத்துல பாட்டு கேட்கிறோம், browse பண்றோம், ஃபைல் டவுன்லோட் பண்றோம். இந்த எல்லா வேலைகளையும் CPUக்கு பிரிச்சு கொடுக்கிறது தான் ஷெட்யூலரோட வேலையா? சரியா சொன்னீங்க. ஷெட்யூலர் தான் சிஸ்டத்தோட டிராஃபிக் போலீஸ் மாதிரி. எந்த வேலைக்கு முன்னுரிமை கொடுக்கணும், எவ்வளவு நேரம் கொடுக்கணும்னு அதுதான் முடிவு பண்ணும். இதனாலதான் சிஸ்டம் ஸ்தம்பிச்சு போகாம எல்லா வேலைகளும் சுமூகமா நடக்குது. அருமை. ஒரு CPUல ஆரம்பிச்சு ஷெட்யூலர் வரைக்கும் ஒரு முழு வட்டத்தை உடிச்சிருக்கோம். ஆமா, இந்த கேள்விகள் எல்லாமே ஒன்னோடு ஒன்னு தொடர்புடையது. இப்படி இணைச்சு படிக்கும்போது உங்களுக்கு ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்கும்னு நம்புறோம். இந்த உள்ளடக்கம் உங்கள் தேர்வு தயாரிப்பிற்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறோம். உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பட்டனை கிளிக் செய்து வங்கி தேர்வுகளுக்கு தயாராகும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிரவும். அடுத்த வீடியோவில் இது போன்ற முக்கியமான கேள்வி பதில் கலந்துரையாடல் வகுப்பில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஓகேங்க, இது வரைக்கும் நீங்க இந்த வீடியோல பார்த்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அருண் அகாடமி சேனல் விசிட் பண்றீங்களான்னு சரி, அல்லது ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு சரி, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு முக்கியமான வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்களும் தவறாம பார்த்து அதை அப்டேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்க, இதே போல ஒரு முக்கியமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.